கலைமகள் கவிஸ் நாடக சபை சார்பாக
அவங்க எல்லாம் பலியோட போயிருப்பாங்க. அந்த செட்டு வாக்காரு கேமரா அவனால ஏன் கோயந்தா உன்னால எப்ப கோயந்தா தூக்கிட்டு போய் உள்ள வச்சு நொக்குவாங்க? உன்னால எப்ப தூக்கிட்டு போய் உள்ள வச்சு ஊனுவாங்க? யாரு? உங்க மச்சன் மட்டும் பையன். உங்க மச்சன் மட்டும் பையன். உங்க மச்சன் மட்டும் பையன். அதான் பொட்டிக்கார வீட்டு பையன்டா. எங்க மச்சன் வீட்டு பையன். ஆமா. முன்ன ஒருத்தவன் அவன் யாரு? அவன் உங்க பையன். எங்க பையன். ஆமா. மச்சன் வீட்டு பையன் எங்க பையன் ரைட் ஆகி போச்சு. ரெண்டு ஒன்னோட சேர்த்து 3 ஆச்சு. 3 ஆச்சு. நீ வேஷம் போட்டு எவ்வளவு கேப்ப? 1200 1300 கேப்போம். 1300 இல்ல 1200. ஐஸ்கிரீம் கடை கூட்டிட்டு போனா 50 ரூபாயோட முடிச்சு போயிடும். அந்த 1200 அப்புறம் யாருக்கு மீது? ஓ ஓட்ல போனோம் உழுவ. போய் தொலைங்க. மகாராஜா சொல்லுங்க. நீங்க வயித்துல நாடகம் என்ன? அருமையா நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம். ஒரு பாகவழகப்பட்ட அபிமன்யன் சுந்தரி கல்யாணம். அபிமன்யன் சுந்தரி கல்யாணம். வல்லரக்கன் சண்டை. வல்லரக்கன் சண்டை. இந்த நாடகத்தில் நீங்க யாருங்களோட பேர் என்ன? ஆசிரியரே. உங்களோட பேரு விதர்ணன். விதர்ணன் மகாராஜனுக்கு அழகான விதர்ண மன்னனை நீங்க எடுத்த தாய் தந்தை யாரு? ஆதார் கார்டு நீங்க வச்சுக்கிறியா? சொல்லி பிடிச்சி இப்படி முடிக்கிறான். தாய் தந்தை யாரு சொல்லுங்க. ஓட்டு
அங்கத்தில் ஈட்டெடுத்த தாய் தந்தை யாரு? காந்தாரி அம்மையாளுக்கும் சிவராத்திய மகாமுனிவருக்கும் சரியாக 100 பேரு. அப்படி இருந்தாலும் என்ன ஏன் தெரியல. அரை கூட துரியார மன்னன் உன்னை அசீகரம் பாக்கணுமா கூட்ட சொன்னாங்க. எனக்காக அன்பளிப்பு செஞ்ச அனைத்து நல்லவங்களும் அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்லவங்களும் எந்த முகமானாலும் தங்கமுகமாயி பில்லி சூனியம் எதிராளி பங்காளி இதோட போகும் என்று சக்தி முனியப்பனை வேண்டிக் கொள்கிறோம். தம்பி விதர்னா நன்றாக இருக்கின்றாயா? நல்லா இருக்கிறியா? ஆமா, நாமளோ அண்ணன் தம்பிக்கு சரியாக 100 பேர்கள். அண்ணன் தம்பி மேய்க்கிறதுக்கும் நாம செத்து போயிருந்த மாதிரி. அண்ணன் தம்பிகளோ நாம 100 பேர்கள் இருக்கிறோம். 100 பேர்களாக இருந்தாலும் நான் மூத்தவனாக இருந்தாலும் ஆனா எனது மகனாக விளங்கக்கூடிய இலக்கண குமாரனுக்கு பெண் பார்ப்பதற்காக சந்து குபாவரி போகணும். உனக்கு பிரிந்தானே போலாமா? ஏங்க அவன் தேர்தலுக்கு நாயம் தாங்க. ஒன்னாலப்பட்ட கோபாலகண்ணன் 1/2 மணிக்கு போறேன்னு சொல்றீங்க. எதுக்குன்னு சொன்னா தானே வருவான். கண்ணனுடைய மகளோ கண்ணனுடைய மகளோ கமல சுந்தரி. கமல சுந்தரிய நாம மனம் முடித்து வந்தால் அந்த பாண்டவர் நாம சுலபமாக மடிக்கலாம். அப்படி இருந்தால் நாம இப்ப எங்க போகணும்? சங்கு துபாவரி போகணும். போலாமா? வைகுந்தமா தண்டை தேடி தண்டை தேடி சாமி கடவுளே சொல்லுங்க சாமி. சாமி நான் பகவான். பகவானுக்கு தாங்கள் புழுதிகாட்டுல என்ன வேலை? சரி சரி 300 ரூபாய் நின்று பெட்டிக்கு நிக்குது. காலையில் தான் கொடுத்தேன். ஆமா வேற என்ன வேலை சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. நல்லா இருக்கிறேங்க. என்ன சொல்றேன்? என்னடா என்ன பைப்பாச்சு விட நடந்துகிட்டே இருக்கிற? சொல்லுங்க.
நான் வருந்தரவாயில் என யார் என்று புரிந்தாய்? நீங்க யாரு என்னன்னு சொன்னாதாங்க தெரியும். என்ன உங்க பக்கத்தோட நான் எப்படிப்பா சொன்னா தெரியும். சொல்லாத விட்டால் சொட்டு போட்டாலும் வராது. கற்றவுக்கு தெரியும் இலையோட பெருமை. கல்வி கல்வி அரியாப்பிள்ள கிடைக்கல கல்வி நாணம். தம்பி என்னிடத்துல எக்கச்சக்கமான வார்த்தை பேசாத. ஏன் மறந்து போயிருவியா? இப்ப வந்து போனாங்கல்ல அவங்கள மாதிரி நான் கிடையாது. அப்படியே நான் ஆப்போசிட்டா பேசுறவன், ஆப்போசிட்டா பண்றவன். அவரோட வாங்கறத டோல் அடிச்சு பேசுறதுல இங்கிலீஷ் ஆப்போசிட். அதனால என்கிட்ட வச்சுக்காத. தலைகீழா பண்றவங்க உனக்கு நல்லது இல்ல. என்ன பண்ணுவேன் தம்பி? ஒருத்தனை பார்த்து நான் முறைச்சேன்னு வச்சுக்க அவன் நல்லா இருப்பான். சிரிச்சா நான் சிரிச்சுட்டேன்னு வச்சுக்க அதோட சர்வ நாசமாயி போயிடுவான். முறைச்சா நல்லா இருப்பேன், முறைச்சா நல்லா இருப்பேன். சிரிச்சா அவ்வளவுதான், அதோட நீ அடியோட அழிஞ்சு போயிடுவேன். இப்ப பாத்து முறைங்க. நாளைக்கு டெம்போல போகும்போது அங்க நம்ம ஜெல்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட் இப்படி திளம்புறமே சரி பாஞ்சு பார்த்து ஏத்திக்கிட்டு ஆமா அப்ப பார்த்து சிரிச்சு போடுங்க. அப்ப என்ன ஆகும்? சொக்கம் சேர கைலாசம் சேர சாமி பாதம் சேர டெம்போவோட கொட்டி போடுவேன். உனக்கு அப்பயே சாங்கி நடக்கும். நான் லிப்ட் கேட்டது இனிமேல் போய்க்கிறேன். சரி சரி சாவரத்து பெருசு இல்ல, உன் பையன் ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? உன் பையன். நாங்களாம் இன்னைக்கு வண்டியில வந்துருக்கோம் போட. அப்ப ஆட்டாடுறா எடுத்துட்டு வந்தேன். சாமி சேலத்துல இப்ப கம்பி கட்டுற வேலைக்கெல்லாம் போறது என்ன அப்படி பெயிண்ட் பாடிக்கிற மிஷின் மாதிரி கரையில பெயிண்ட் விட்டுட்டீங்களா? அதுக்கு லீவ் விட்டாச்சு. சரி சரி நான் சிரித்து விடுவேன். நான் போகும்போது கையை விட்டு விடுவேன். வேண்டாம் வேண்டாம். சரி சொல்லி தோலை. இருந்த மதுரம். ஆமாங்க ஏமாற்ற மதுரம். ஆமாங்க. அலை கடல் போல அமர்ந்திருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? எள்ளு போட்டா எள்ளு இறங்காது. நீ இறங்க மாட்டிருக்கு. ஆமாமா அது பண்ண ஓட்டையை போச்சு. அதனால ஏமாற்ற மர அலை கடல் போல அமர்ந்திருக்காங்க. இன்னும் சேலம் மாவட்டம் சேலத்துல மாவட்டம் இங்க பாக்கெட் என்ன ரேட் கொடுப்பீங்க? 30 ரூபான்னு கொடுப்போம். சரி வாங்கிக்கங்க. உனக்கெல்லாம் ஏதாவது வந்து தொலையாது. வந்து எத்தனையோ பேர் வந்து அடிச்சு கொள்றாங்களா? அப்போ கூட இப்படியத்தான் பேசி அடிக்கிறதுக்கு அருள் வேணுங்க. 1.5 ரூபா பவுடர் போட்டுக்கிறது, வர்றவன் போறவன்னு பாக்குறது இல்ல, யாரு பெரிய ஆளு யாரு சின்ன ஆளுன்னு பாக்குறது இல்ல. வாடாங்கிறதும் போடாங்கிறதும் ஓயாங்கிறதும் கொம்மாங்கிறதும் இதேதான் வீட்டுல போன உழுவ. 1.5 பவுடர் தானே? ஆமாண்டா. இதே துணிமணி தானே? அதே தாண்டா. அதே டெம்போ தானே? ஆமாண்டா. இதே போன் நம்பர் தானே? அதே தாண்டா. கூத்துன்னு கூத்து ஆறு நக்கலடா கூத்து போறீங்க. இதுக்கு மேல நீ கூத்து அண்ணினா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க யாருமே உங்களோட பேர் சொன்னாதானே தெரியும். சொன்னால் தெரியும். சொல்லாத விட்டாய். ஓட்டி போட்டியா? கொடலக்காரனுக்கு அதுக்குள்ள தீ மூத்தோட போலாம் மேடம். ஊர்ல விட்டு வர மாட்டேன். சொல்லுங்க எவ்வளவு வாய வச்சானா? கவிச்சி பயங்கர கவிச்சி. ஹரிஹரி ஓலமன்றி என்னை யாவரும் துதித்திடா. உன்னை யாவரும் துதி செய்ய. என்னுடைய பெயரோ நந்தநந்தனன் 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 நாராயணன் மதிசூதனன். என்னப்பா? மதிசூதனன் கரிகடி வாகனன் கேசை வாகனன் கேசை வாகனன். இந்தின பாரத கட்சிபியா என்னது? கேஸ் இல்ல புதுசா ஒரு கம்பெனி 950 ரூபாய் கேக்குறான். என்னது? கேஸ்
என்ன அந்த கேஸாட சொல்லிட்டு இருக்கிறேன். அட கேசை வாங்க. கேசை வாகனன், வாகனன், ஜனார்த்தனன், ஜனார்த்தனன், ஆபத் பாண்டவன், ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன், அநாத ரட்சகன், திருமால், திருமால், பெருமாள், பெருமாள், பாலாஜி, கேஜிபி, வெங்கடாச்சலபதி, சீனிவாசா, எத்தனாறு பஸ்ஸா? நீங்க தாங்க சொன்னீங்க பஸ் பேர் வச்சிருக்கீங்க. பஸ்ஸுக்கு தாமா என் பேர் வச்சிருக்காங்க. அப்படி ஆகமத்த சொல்ல போனா பேரோ ஸ்ரீவந்தா நாராயணன் சின்ன கண்ணன். எங்கடா கண்ணன் ஆலக்குடி நாடு? நாடு என்ன? என்னுடைய நாடு என்ன தெரியுமா? என்னங்க? என்னுடைய நாடு என்னங்க நாடு என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்னுடைய நாடே சொன்னே ஏதாவது வேறதா என்ன உனக்கு? சாமியே போட்டுக்கிட்டு சாமியை எடுத்துக்கிறது. ஆமா. உங்களுக்கு பூஜாரிக்கு வேலை இல்லை. நான் வேலை வைக்க மாட்டேன். ஆலக்குடி நாடு சங்கு துவாரகை. அட சங்கநாள் கோட்டை கட்டி ஆலக்குடிக்கு உங்களோட பேர கோபால கண்ணன். வைகுண்டம். அட வைகுண்டம். அட வைகுண்டம். அப்படி ஆட்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன தொழில்? எனக்கு தொழிலா? நானா அழிக்கும் கர்த்தா. நீங்க ஓ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு பார்த்து அழிக்கிறது. ஆமா. சரிங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தாய் தந்தை யாருங்க? என்னுடைய தாய் தந்தை யாரு? நான் எப்படி பிறந்தவன்? எப்படிங்க? யாரு? அதாவது எப்படி தெரியுமா? நானும் வித்தில்லாத பெண்ணா நானு. ஏங்க ஒரு மரம் வைக்கிறோம். அந்த மரத்துல விதை முன்ன வந்ததா மரம் முன்ன வந்ததா உங்களுக்கு தான் தெரியும். வித்தில்லாத பொருள் சொல்றீங்க. எப்படி விதை எல்லாம் நீ வந்திருப்பீங்க? ஆமாங்க. அப்படி கேக்குறேன். அதே எடுத்துக்காட்டுல நானும் வரேன். அதாவது எப்படி தெரியுமா? விதை முன்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மரம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. மரம் எங்கிருந்து வந்துச்சு கேட்டா அந்த விதை எங்கிருந்து வந்துச்சு? அது போலதான் என்னோட பிறப்பு. அது எப்படி தெரியுமா? கிரிதா கிரிதா துவாபரி கலியுகம் யுகமா 4 அகத்தில் 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம், என்னுடைய தசமதாரமா 10. அதாவது முதல் திரிதா யுகத்துல நான் எத்தனை அவதாரம் எடுக்கிறேன்? 6 அவதாரம் எடுக்கிறேன். என்னன்னு தெரியுமா? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம், கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம், வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம், 4வது நரசிம்ம அவதாரம், 5வது பரசுராம அவதாரம், 6வது உள்ள பிராமண அவதாரம் என்று 6 அவதாரங்கள் எடுத்த திரிதா யுகத்துல. திரிதா யுகத்துல எத்தனை அவதாரம் எடுத்த? ஒரே ஒரு அவதாரம். என்ன அவதாரம்? அது எதற்காக எடுத்த? அதாவது திரிதா யுகத்துல இந்த உலகத்தில் ஒரு கொள்கையை கொண்டு வரோம். ஒரு மனுஷனா பிறந்தா
எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம், எத்தனை வேணா கட்டலாம். ஒரு பொம்பளையா பிறந்தா எத்தனை புருஷன் வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி எல்லாம் இல்லாம ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தன் அப்படி என்று சொல்லக்கூடிய கொள்கையை கொண்டு வரணும் என்று சொல்லி, அதாவது நான் ராமராய அவதாரம் எடுத்து சீதையை வளைந்து ராவணேஸ்வரனை அழித்து ஏகபத்தினி விரதம் போட்டேன். ஆமா, அப்படி பிறந்துட்டாலும் 8வதாக என்ன அவதாரம் எடுக்கிறேன்? என்ன அவதாரம்? பலம் கொண்ட பலராம அவதாரம். பலம் கொண்ட பலராம அவதாரம். 9வதாக என்ன அவதாரம் இருக்கு? என்ன? சின்ன கண்ணனாக அவதாரம் எடுக்கிறேன். ஓ, கண்ணனாக. இவங்க திரிதாயுகத்துல. ஓ, திரிதாயுகத்துல. ஆமா, கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கேன். அதாவது கலியுகத்துல என்ன அவதாரம் எடுக்க போறோம்? என்ன? கல்கி அவதாரம் எடுக்க போறேன். கல்கி என்றால் கடவுளே கல்லானார். சரி, கல்லா போனா மனிதர்னாலே அவங்களுக்கு எல்லாம் கல் சிலையா காட்சி இருக்கு. கல் சிலையாக. ஆமா, அப்படி பிறந்துட்டாலும் நண்பா என்னன்னு தெரியல, இன்னைக்கு சங்கு துபாரிக்கு வராத ஒரு உறவு என்னைக்குமே வர மாட்டான். அவன் இன்னைக்கு வரான். உங்க பக்கம் என்னைக்குமே விரோதியா பாக்குற வந்து கொண்டுக்கிறான். ஆமா, அது மட்டும் இல்லப்பா, நான் யாருக்கு நம்பியவருக்கு நம்பாதவர்களுக்கு என்ன நம்பியவர் யார்? குந்தி மக்கள், குந்தி ஈன்றெடுத்த 5 பஞ்ச பாண்டவர்கள், தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், அவர்களுக்கு நான் நடராஜனாக இருக்கிறேன். என்ன நம்பாத துரியோதனா கொடுக்கான் அந்த கௌரவாணிகள் 100 பேரு, அவர்களுக்கு நான் யாமனாக வாழ்ந்து வரேன். ஆமா, இப்பொழுது துரியோதனன் வராதவன் நாட்டு தேடி வரான். என்னுடைய நாட்டை தேடி வரான். என்ன காரணமா வரான்? அதாவது எப்படி நிறைய பொன் பொருளை வைத்துக் கொண்டு கண்ணன் கிட்ட போய் பொண்ணு கேட்டா இந்த பொன் பொருளை பார்த்துட்டு அவன் மதி மயங்கி அவங்களுக்கு பொண்ணு கொடுத்துருவான். அப்படி என்று அவனுடைய ராஜா அரசர்களுக்குரிய அந்த கௌரவம் இருக்கு பாத்தியா, அந்த மமதையோட என்ன தேடி வரான். நான் கொடுப்பனா கண்டிப்பா கொடுப்பேன் பாரு. என்னென்ன கொடுக்க பாரு, அவனுடைய ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் போக போக தெரியும். உடனே அவனை வரான்னு பாக்கலாம். அனைத்த பொன்பொருள் கொண்டு வந்திருக்கிறோம். நானோ நாடாளக்கூடிய மன்னன். அதனால அந்த பொன்பொருளை பார்த்த உடனே அந்த கண்ணம் மயங்கி விடுவான். என்னைக்கு இந்த பொன்பொருள் அவன் கண்டதே கிடையாது. இதுதான பொன்பொருளை பார்த்த உடனே அப்படியே மயங்க பாப்பாரு. பார்க்கலாம். தேவகார் வேக கமல கண்ணா கமசனே வதத்த தேவகார் வேக கமல கண்ணா நஞ்சோ அமர்ந்த முட்டோ இந்த ஈசனுக்கு மைத்துறாரு. நஞ்சே கொளாள நான் வந்தான புரிந்தே என் மாமா
ராமச்சந்திரா நஞ்சோ அமர்ந்து உண்டோ ஈசனுக்கு மைத்துனாரு நஞ்ச குழலாட உங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை மல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பார்சாத மடலை கொண்டு வந்து பாதத்தில் வதித்து உங்களை பாதத்தை நான் ஆதாரமாக பணிந்தேன் மாமா பிறந்தாமா வெங்கலம் தைரப்படுத்த துரிய போபாடி மாறி மாறி தேடி வராத இந்த கண்ணனை இனி நீ தேடி வந்த காரணம் என்ன துரிய பூமா சொல்வேன் கேளா எனது மகன் இலக்கணர்க்கு உனது மகள் கமல சுந்தரியே வென்னது கேட்போம் என்று நான் உறுதியாய் வந்தேன் என் மாமா மாமா எனது மாமா நான் சொல்லேன் கேளா எனது மகன் இலக்கண குமாரனுக்கு உனது மகள் கமல சுந்தரியே நான் பெண் கேட்பதற்காக நான் ஆசையுடன் வந்தேன் மாமா அப்படியா உண்மைதான் துரிய போபா உனது மகள் லக்கணகுமாரனுக்கு எனது மகள் கமலசுந்தரிய பெண் கேட்க வந்திருக்கிற உண்மைதான் அப்படியா உண்மைதான் ஓஹோ Get the buddy
படிய தருவேன் கோபால கண்ணா நான் கேட்ட படிய தருவேன் அப்போ என் மாமா ஜெகனி மாமா இடத்துல சொன்னேன் என் மாமா அவனோ பிச்சைக்காரன் அவன் இடத்துல நான் பொண்ணு கேட்க எப்படி மாமா மனம் துணிஞ்சு போவேன்னு சொன்னேன் என் மாமன் அதெல்லாம் கவலைப்படாத நீ இந்த பொன் பொருள் பூரா அனத்தையும் கொண்டுட்டு போன்னு சொன்னான் அப்பயும் பிச்சைக்கார பத்தி காட்டிவிட்டான் பாத்தியா மாமா பரதாமா விரதமாக இலக்கிற குமாரனுக்கு உன்னதமாக கமல சுந்தரிக்கு எவ்வளவு வேணாலும் பரிகரிச்சுக்க மாமா நான் ராமாயணர் கழிஞ்சு லட்சுமாயங்கர் கழிஞ்சு முத்தூர் அவடையாரு கோமேதம் பண்ணி சொல்லக்கூடிய அனைத்த பொன் பொருளும் ஆன மேல 5 லட்சம் குதிரை மேல கோடி லட்சம் ஒட்டகத்தை மேல 9 லட்சம் ஆனப்படை சேரப்படை ஆளும் படை அனைத்தையும் பொன் பொருளோட வந்திருக்கிறேன் மாமா என்னுடைய பொன் பொருளை பாரு பாரு மாமா பாரு என்னை பார்த்து நாடாளக்கூடிய மன்னனை பார்த்து நீ என்ன பரி கேப்பான்னு கேட்டிய மாமா மறந்தா மாமா ஓஹோ 56 தேசங்களை ஆளக்கூடிய மம்மதியில சமாதார பத்தி உனக்கு தெரியும் என்ன இல்ல நம்மளது என்ன இல்ல விமானத்தோட கூத்தாடிட்டு இருக்கோம் எதோரடியே பொன் போறலங்க அப்படி சொல்லு ஆமா என்னுடைய மந்திரி அல்லவா ஆமாங்க ஆஹா ஆல்வாரே சொல்லுங்க ஆமா எடுத்து சொல்லு என்ன பத்தி 56 தேசம் ஆளக்கூடிய மாமன்னன் துரியாரமன்னன் யாருக்குமே சிரவணங்காதவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் வைத்துக்கொண்டு இந்த ஹரிராமகிருஷ்ணனை அசத்தி புல்லான்னு நினைச்சிட்டு வந்திருக்கான் அவன் ஆணவ தடக்கணும் இல்ல நம்ம அரண்மனையில கோபால பொட்டி இருக்குதுல்ல பூ வாங்குற பொட்டி திருநூறு பொட்டி அதை உடனே எடுத்துட்டு வா கேக்குற பணியும் தர மாமா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கமா உங்களுக்கு எவ்வளவு ஆசையோ அனைத்த பொன்பொருள் எடுத்துக்கலாம் நான் யாரு வணங்காத முடிவெடுத்தவன் நாடாளக்கூடிய மன்னன் 56 நாட்டையும் கட்டி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேரோ ஏக சக்கரவர்த்தி வெங்கல சரீரம் படைத்தவன் ஆமா யாருக்குமே சிரவணங்காத அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாது தனராக படைச்சவன் உண்மைதான் மாமா உண்மைதான் துரியபூபா உன் நாட்டுல இருக்கிற அத்தனை பொன் பொருள் எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா என்கிட்ட இருக்கிற நான் பூவாங்கிற கோபாலப்பட்டி அந்த பூவாங்கிற கோபாலப்பட்டி நிரப்புற அளவுக்கு பொன் பொருள் இருந்தா என் மக கமல சுந்தரியா உனக்கு திருமணம் பண்ணி வச்சிடறேன் ஐயோ வேதனை 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 இப்பேற்பட்ட இடத்துல நான் சம்பந்தம் பேச வந்துட்டேன் மாமா ஏன் மாமா நான் இன்னத்த பொன் பொருள் கொண்டாந்தேன் பூ எடுக்கிற பொட்டிதான் இவ்வளவுதான் பிடிக்கும் இவ்வளவு வள்ளி போட்டா பொட்டி நம்பி போயிடும் அப்ப நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் நான் அத்தனாபுரமா கொண்டு போவேன் ஏப்பா நீ கொண்டு போவியா இல்ல வேற எங்கேயாவது ஆத்திர கடை போடுவியா எனக்கு தேவை என் கோபாலப்பட்டி நிரம்பினா போதும் உன் மகன் லக்கணகுமாரனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் ஏன் மாமா கோபாலப்பட்டிக்கு பொன் பொருள் கொடுத்தா என்னை போல கூட மன்னரெல்லாம் இந்த அஸ்லாபுரத்த மன்னனுக்கு பொன் பொருள் கொடுக்க மனசே வரல அப்படின்னு என்ன பார்த்து கையை தட்டி கேவலமா பேச மாட்டாங்க மாமா அப்பா உனக்கு கேவலமா பேசுவாங்க பேசாம போவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவை என் கோபாலப்பட்டி நரம்பனா போதும் அப்படியா ஆமா சரி மாமா கோபாலப்பட்டி நிறைய எடுத்துக்க மாமா ஆழ்வாரே எவ்வளவு பொன் பொருள் வேணாலும் என்னடா கோபாலப்பட்டி எங்கடா முன்னே சொல்ல வேண்டியது அதுக்கு தாண்டா உன்னை அனுப்புனேன் போட்டது மூடி போடுறது இன்னும் பொன் பொருள் குறைச்சி போயிருங்க எப்படிங்க எங்கப்பா பொன் பொருள் இதோ என்னுடைய பொன் பொருள் அனைத்தையும் இருக்கிறது பொன் பொருள் நாட்டு மக்கள் எடுத்துட்டு வர சொல்லுப்பா பொண்ணுவாயா பொன் பொருள் உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கா மாமா இருக்குது மாமா பாபா அதாவது பொன் பொருள் நான் நிரப்புறேன் நீ அந்த வரல கொஞ்சம் ஏய் பொன் பொருள் பொன் பொருள் எப்படி இந்த கோபால்பட்டி நிரப்புறது எப்படி தெரியுமா நிரப்ப போறோம் அதாவது காற்றிலே தூற்றி முன்ராசி பின்ராசி நடுராசியாக தனித்தனியாக பிரித்து முன்ராசிய கடல்ல தூக்கி போட்டுருவோம் பின்ராசிய காற்றுல தூட்டி விட்டுருவோம் நடுராசி மட்டும் இந்த கோபாலப்பட்டியில இருக்கணும் சொல்லுங்க அதனால இந்த பொன் பொருளை தூட்ட வேண்டும் உன்னுடைய அனுமந்த பலனை கூட்டிட்டு வா யாரு
யார் தெரியுமா? அதாவது கிரிதா யுகத்துல நாகராக அவதாரம் எடுத்த பொழுது எனக்கு பக்கத்துணையாக என்னுடைய பக்தனாக இருந்தது யாரு? அனுமந்த பால அனுமந்தன் ஆஞ்சநேயன். இந்த ஸ்ரீராமனே கெதி என்று கிடந்தா. அப்பொழுது அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்த, எப்படி வரமாகப்பட்டது கொடுத்த, எப்படி கிரிதா யுகத்திலயா உங்களை நான் வந்து பாக்கணும், அப்படியா இருந்தா என்ன கூப்பிடுவீங்களா, அப்படி ஒரு வர வேணும் அப்படி என்று அனுமந்த பாலன் கேட்டிருக்காரு. அந்த வரத்தை இப்ப பழிக்க வைக்கணும்ல, அதனால உடனடியா அனுமந்த பாலன் கூட்டிட்டு வா. கேளுங்க மகாஜனே. அதே சமயப்பட்டு இந்த நந்தகண்ணன், நாராயணன், கோபாலகண்ணன், துரியார மன்னன் ஆணவத்தை அடக்க வேண்டும். இந்த எப்படி என்றால் கோபால் பெட்டியில காப்பிட்டுத்தான் நிறைய வேண்டும், மீதி பெட்டியில கடல்ல தூட்ட வேண்டும் அப்படி என்று அனுமந்த பாலன் நினைக்க அனுமந்த பாலன் அடக்கி தருவார்.